நம்மளோட Mr.factman தமிழ் சேனல் Mr.factman தமிழ் ஷார்ட்ஸ் இன்னொரு சேனல் இருக்குல்ல, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக போட்ட வீடியோஸ் எல்லாம் எக்ஸாம் டிப்ஸ் இருந்தால் போடுங்க, ஸ்டடி டிப்ஸ் இருந்தால் போடுங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம ஷார்ட்ஸ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60K சப்ஸ்கிரைபர்ஸை தொட போகிற நிலமையில இருந்துட்டு இருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் Mr.factman தமிழ் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 500 ஃபாலோவர்ஸ் டுவர்ட்ஸ் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்டடி அண்ட் எக்ஸாம் ட்ரிக்ஸ் மாதிரி இல்லாமல் சும்மா படிங்க, உட்காந்து 3 மணி நேரம் படிங்க, 4 மணி நேரம் படிங்க, டைம் டேபிள் போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா இதெல்லாம் சொன்னால் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலான ஒரு சில டிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த வீடியோவில் நான் கம்பைல் பண்ணி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நார்மலாக வந்து எப்படி சொல்கிறேன் ரொம்ப லெக்சர் எடுக்கிற மாதிரி இருக்காது, கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கேட்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் Mr.factman. Let's get started. உங்கள் கையில் நோட்டு பென் அது மாதிரி எதனா இருந்துன்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்போஸ் மறந்து போய்டும், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் வேணும்னா மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தரவா எல்லாத்தையுமே படித்து முடிச்சிருவாங்க. படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ எனக்கு மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எக்ஸாமில் போய் மறந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க பயந்துட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நானுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி ரொம்பவே பயந்துட்டு ஐயோ மறந்துடுமோ அப்படின்லாம் நிறையவே நான் யோசிச்சிருக்கேன். பட் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரெயின், அதாவது நம்ம மூளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி, அது பாட்டுக்கு அதோட வேலையை கரெக்டாக செய்யும். நீங்கள் நடுவில் பூந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அப்போ தான் அந்த மிஷின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரெயினோட வேலை வந்து மெமரைஸ் பண்ணுறது. அது பாட்டுக்கு நீங்கள் தரவாக படிச்சிங்க அப்படின்னா 100% மெமரைஸ் பண்ணிடும். நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்கன்னா அது பாட்டுக்கு கொஸ்டின் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், நீங்களும் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் நடுவில் பூந்து ஐயோ எனக்கு மறந்துடுமோ, நான் மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிரெயினை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. ஸோ அதனாலே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிஜமாலே ஒரு சில மறந்து கூட போயிடும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம மூளை வந்து எப்பயுமே மறக்கவே மறக்காது. அது ரொம்ப பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு மிஷினை. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தரவாக ஒரு விஷயம் படிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆக தான் போகுது, நீங்களுமே போய் நல்லா தான் எழுத போகிறீங்க. இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ இதை மறந்துடணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வந்து தயவு செஞ்சு முதல்ல தூரம் எடுத்து வைங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது இல்லைனாலே பார்த்தீங்கன்னா பாதி பயம் வந்து எக்ஸாமை பற்றி இருக்கவே இருக்காது. ஸோ இதை ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 10th 11th 12th இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்துட்டோன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலவங்க டியூஷன் போவாங்க, ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா வீட்லேயே உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நம்ம ஸ்கூலில் கொடுத்த நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அல்லது டியூஷனில் கொடுத்த நோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. சப்போஸ் நீங்கள் டியூஷன் போகிறீங்க அப்படின்னா டியூஷன் வந்து வரதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகிடும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டெஸ்ட் இருக்கும், ஸ்கூலோட ஹோம்ஒர்க் இருக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு வச்சிருந்த படிப்பு அந்த லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இத்தனை விஷயங்கள் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு வந்து கரெக்டான டைமே இருக்கவே இருக்காது. நீங்களும் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா உங்களோட டைம் டேபிளை வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கூலில் கொடுத்த ஒர்க்கும் சரியாக பார்க்காம உங்களோட ஒர்க்கும் சரியாக பார்க்காம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட ஒர்க்கை டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற ஹோம்ஒர்க்கை காலையில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போஸ்ட்பான் பண்ணி வைங்க. என்னடா சொல்கிறேன் போஸ்ட்பான் எதுக்குடா நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு வந்து டியூஷன் போயிட்டு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்கூலில் ஹோம்ஒர்க் இல்லாத ஒரு சில விஷயங்களை ஒரு சிலவங்களாம் படிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நைட்டு படித்து முடிச்சிருங்க. மற்றபடி ஹோம்ஒர்க் அண்ட் ஸ்கூல் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா காலையில் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்பான் பண்ணி வைங்க. இதை நான் எதுக்கு போஸ்ட்பான் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போதே ஐயோன்னு நம்ம டெஸ்ட்டுக்கு படிக்கலாம், ஹோம்ஒர்க் எதில் அப்படிங்கிற ஒரு ஃபியர் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் உங்களே அறியாமல் நீங்கள் கண்டிப்பாக எழுந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களை சுற்றி வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்துருவீங்க. 2 நாள் இது மாதிரி எழுந்திருப்பீங்க, 3ஆவது நாள் பயத்தில் எழுந்திருப்பீங்க, 4ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ஹோம்ஒர்க்கும் இல்லைனாலும் எந்த ஒரு டெஸ்ட்டும் இல்லைனாலும் அந்த ஒரு டைமுக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நைட்டே முடிச்சு வச்சுருங்க. பட் மெயினாக ஹோம்ஒர்க்கு அந்தன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க கரெக்டாக, அதெல்லாம் இருந்தது அப்படின்னா காலையில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருங்க. அதுக்குன்னு தூங்கிடாதீங்க. அந்த ஒரு பயம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் காலையில் எழுந்திப்பீங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் மைண்ட் செட்டில் படிச்சிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக படித்து முடிச்சிருவீங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்மளை பல பேர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி இந்த போர் அடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு பிரேக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் எடுப்போம். ஃபோன் எடுத்தால் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 1/2 மணி நேரம் போய்டும். நமக்குள்ளே கில்ட்டினஸ் வந்து கரெக்டாக படிக்கணும்னு நினச்ச விஷயத்தை படிக்க மாட்டோம், நம்ம டைம் டேபிள் கொலாப்ஸ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதில் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும், ப்ளஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சது வந்து சீக்கிரமே படித்து முடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்னு கேட்டிங்கன்னா
மறக்காமல் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 மினிட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் வந்து நடுவில் எடுத்துக்கோங்க. பிகாஸ் அந்த ஒரு பர்டிகுலர் 30 மினிட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டால் ஆக்டிவாக ஒரு ஸ்டடியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 30 மினிட்ஸ் படித்து முடிச்சுட்டு 10 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. அந்த 10 மினிட்ஸ் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்தே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எழுந்து நடந்து போய் தண்ணி பிடிச்சி குடிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை அந்த பிரேக்கில் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைண்ட் இன்னுமே ஆக்டிவ் ஆகும். அதுக்குன்னு ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நேரம் போகிறதே தெரியாது. ஸோ நீங்கள் படித்து முடிக்கிறீங்க, ஒரு 30 மினிட்ஸ் படிக்கிறீங்கன்னா 10 மினிட்ஸ் தாராளமாக பிரேக் எடுக்கலாம். அந்த பிரேக்கில் போயிட்டு எழுந்து போயிட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட தண்ணி குடிக்கிறதோ அல்லது சாப்பிட்றதோ அல்லது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நார்மலாக பிரேக் விட்டுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி படிக்கும்போது போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க கரெக்டாக, அது வந்து டோட்டலாக இருக்கவே இருக்காது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா நைட்டு ரொம்ப நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உங்களை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. என்ன கேட்டால் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்து படிக்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பிகாஸ் நைட்டு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டயர்ட் ஆகிட்டே வரும் உடம்பு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 100% கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். பிகாஸ் நேரம் ஆக உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் படிக்கணும்னு நினச்சது கூட பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக உங்களால் படிக்கவே முடியாது. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வருது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் படித்து முடிச்சுட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறத விட தயவு செஞ்சு உங்களுக்கு எப்போ ரொம்ப தூக்கம் வருதோ அப்போவே போய் படுத்துருங்க. நான் அதுக்குன்னு 9 மணிக்கே போய் படுத்துற சொல்லிடல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 or 10:30 படித்து முடிச்சுட்டு போய் மறக்காமல் படித்து தூங்கிடுங்க. பிகாஸ் ஒரு 7 to 8 hours ஸ்லீப் ஆனது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நெசசரியான ஒரு தேவை. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரெயின் ஆனது பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக செயல்பட்டு நீங்கள் படித்ததெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நைட்டு நிறைய நேரம் படிக்கிறதுக்கு பதிலாக காலையில் சீக்கிரம் எழுந்து படிங்க. நம்ம மைண்டில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அலைன் ஆகி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்து படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரம் ஒரு சில விஷயங்களை படித்து முடிச்சிருவீங்க. ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து கேம்ஸ் விளையாடிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்போம் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே அடிக்டிவாக இருக்கும். ப்ளஸ் சோஷியல் மீடியாஸும் நம்ம வந்து 10th 11th 12th வந்தாலே மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கும்பொழுது ரொம்பவே டிஸ்ட்ராக்ஷனை காஸ் பண்ணுது. அதாவது மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சோஷியல் மீடியா அண்ட் தென் கேம்ஸ் அண்ட் தென் மெயினாக நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சோஷியல் மீடியா அண்ட் கேம்ஸ்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி அப்படியே டெலிட் பண்ணி தூரம் வச்சுருங்க. நான் ஏன் இது பார்த்தீங்கன்னா சிரிப்பாக தான் இருக்கும் சொல்லும்பொழுது, பட் நீங்கள் ஒரு செகண்டில் எடுக்கிற அந்த டிசிஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணணும். நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பீங்க. சோஷியல் மீடியாவானது எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பர்சன் டு பர்சன் கான்டாக்ட் பண்ணிக்கிறது, நம்மளோட ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை வந்து போடுறதுக்கு தான் தவிர்த்துட்டு சும்மா உட்காந்து நேரத்தை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி கேமும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour அல்லது ஒரு 1/2 hour விளையாடுறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான். படிக்கிற நேரத்தில் உங்களுக்கு கேம் விளையாடணும்னு தோணுது அப்படின்னா யூ ஆர் டெஃபினெட்லி அடிக்டட். ஸோ தயவு செஞ்சு உங்கள் கேம் அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மேக்ஸிமம் செய்யுங்க. சோஷியல் மீடியா அடிக்ஷனுமே பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் ஒன்ஸ் அவேராக இருந்துட்டீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பீங்க. ரொம்பவே ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மறக்காமல் இதை ஞாபகம் வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற ரொம்ப சீக்கிரட்டான யாருக்கிட்டையுமே சொல்லாத ஒரு ட்ரிக்கை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இந்த தடவை உன்னிப்பாக கவனிங்க. ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா டாப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக படித்து முடிச்சிருவாங்க, சீக்கிரமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரீடிங் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியானது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் பேசிக்ஸில் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேசிக்ஸில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அடுத்தடுத்தது வர சம்மோ அல்லது ஒரு கான்செப்டோ பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது முதல் விஷயம். பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுங்கிறது எல்லாமே வந்து கம்பல்சரியான ஒரு விஷயம். அதை மூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை டாப்பரானவங்க படிக்கிறாங்க அப்படின்னா இது ரொம்பவே சீக்ரெட்டான ஒரு ட்ரிக்கு, யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. டாப்பர்ஸ் ஆனவங்க ஒருத்தங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற முக்கியமான ஒரு ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு படிக்கிற விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணிக்கிறது. ஓகே, ராஜாவானவங்க ஒருத்தரை வந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கில்லிங் சீனை வந்து நம்ம பார்த்த படம் ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலியோட அப்படி ரிலேட் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷுவலைஸ் பண்ணிட்டு நம்ம மைண்டுக்குள்ளேயே ஒரு படம் மாதிரி ஓட்டி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஸோ அதை நம்ம ஒரு பேராகிராஃபாக படிக்கிறத விட ஒரு ஸ்டோரியாக நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது நாட் ஓன்லி ஃபார் தமிழ் இங்கிலீஷு பட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் சயின்ஸில் ஒரு சில விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயமானது அப்ளை ஆகும். ரொம்பவே சீக்கிரமாக ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டாப்பர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, பட் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டோ அல்லது எக்ஸாமோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு அண்ட் தென் நாளைக்கு காலையில் எக்ஸாம் இருக்க அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா
ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க. என்ன ஆனாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால் நீங்கள் படித்து வச்சுட்டு இருந்த அந்த ஒரு சீரியஸ்னஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குது கரெக்டாக, அது வந்து நார்மலாக இருக்கிறத விட குறைஞ்சி போய்டும். அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ படிக்காத மாதிரியே ஒரு சமயம் எல்லாமே படிச்சுட்டு இருப்பாங்க, பட் படிக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ தயவு செஞ்சு ஸ்மார்ட் ஃபோன் எடுக்காதீங்க. எந்த விதமான என்டர்டைன்மெண்ட் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய்ட்டு ஸ்கூல் அதாவது டெஸ்ட் இருக்க நீங்கள் டிஸ்கஸே பண்ணாதீங்க. இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே ஹை கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் கொஞ்ச நேரம் படிச்சது கூட ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணிப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரொம்பவே முக்கியமான ஒரு டிப், அது என்னன்னு கேட்டிங்க, தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டோட கம்பேரே பண்ணிக்காதீங்க. பிகாஸ் யூ ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் ஹீ இஸ் டிஃப்ரெண்ட். உங்களோட ஸ்டடிங் மெத்தட் வேறு, அவரோட ஸ்டடிங் மெத்தட் வேறு. ஸோ இவன் எப்படி இவ்வளோ நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஏன் படிக்க மாட்டேன்றோம், நம்மளுக்கு ஏன் ஏற மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக யோசிக்காமல், நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை விட நான் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணோம் இந்த ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு படிங்க. இவனை விட நான் அதிக மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத விட நான் முன்னாடி எவ்வளோ இருந்தனோ அதை விட இனிமேல் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா காம்படிஷன் சொல்லிட்டு, அவரை விடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் தெம். புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப் அண்ட் தென் ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்ச விஷயம். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, பேசிக்கிட்டே போகலாம், பட் உங்களோட டைம் வந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்காக இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமே கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் சொல்லணுன்ற இந்த விஷயங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சோஷியல் மீடியாஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தட் பை. Step on the land, I've got your hand, and now